Hello friends, welcome to Goms'N சமையல் உலகம். இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஆந்திரால செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி வெரைட்டி. அதை நம்ம ஊர் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் மல்லி சேர்க்குறேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் சீவி சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்னதாக 7 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சிக்கணும். அப்படின்னா தான் கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நாம் அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கனை கழுவி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த பேஸ்ட்டு சிக்கனோட நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா காரத்துக்காக இன்னும் கொஞ்சம் வத்தல் பொடி சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்லேயே நான் எல்லாம் கரெக்டாக சேர்த்ததுனால எனக்கு எதுவுமே தேவைப்படலை. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ சிக்கன் நல்லா வேகணும். சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தனியாக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன்லேருந்து வெளியே வர தண்ணியே போதும். சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே ரிலீஸ் ஆனதும் இதில் 3 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி சேர்த்ததுனால கிரேவி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா கலந்துட்டு சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சிடலாம். இப்போ கிரேவியில் சேர்க்கறதுக்கு 1/4 கப் தேங்காவை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது சிக்கன் நல்லா வெந்தாச்சு. தண்ணி எதுவுமே இல்லை. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். ஆந்திராவில் ஃப்ரெஷ் கோகோனட் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. காஞ்ச தேங்காவை தான் இந்த மாதிரி அரைச்சி சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம ஊர் சைடு ஃப்ரெஷ் கோகோனட் ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. அதனால இதில் வேறு எந்த எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஆட் பண்ணாமல் மிக்ஸி ஜாரை ரின்ஸ் பண்ண தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடணும். தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். கிரேவிக்கு இந்த மாதிரி. சப்போஸ் நீங்கள் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவோட பச்சை வாசனையெல்லாம் போய் தேங்காய் சிக்கனோட நல்லா கோட் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. இது தோசை, சப்பாத்தி, பூரி, ரொட்டி, நான் அப்புறம் ரைஸ் எல்லாத்துக்கும் இது சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கோம்ஸ்'N சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.